இது ஒரு க்ரீமி ஒரு கேரமலைஸ்டு ஆனியன் டோஸ்ட். இதை ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி ட்ரை பண்ணுவீங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாலில் மைதா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக வச்சிடலாம். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஃப்ரைங் பேனில் பட்டரும் எண்ணெயும் சேர்த்துட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை சேர்த்து லைட்டாக வதக்கின பிறகு அது கூட ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தை சேர்த்து, இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகணும், அந்த கேரமலைஸ் ஆகிற ஸ்டேஜில் வந்தால் போதும். இது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் ஆரிகனோ சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஏற்கனவே மைதாவும் பாலும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்துட்டு, உப்பு, மிளகுத்தூள், கொஞ்சமாக மொசரல்லா சீஸ் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த சீஸ் மெல்ட் ஆகி அந்த திக்காக க்ரீமியாக வந்த பிறகு கடைசியாக மல்லிக்கீரை தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். அடுத்து ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிடலாமா? இது நான் வீட்டிலே ரெடி பண்ண ப்ரெட்டு. இதோட ரெசிபியும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ப்ரெட்டை கொஞ்சமாக நெய் போட்டு நல்லா 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். டோஸ்ட் பண்ண பிறகு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேரமலைஸ்டு ஆனியனை அந்த ப்ரெட்டு மேலே வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ஒரே ஒருத்தர் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அடிக்கடி அடிக்ட் ஆயிடுவீங்க. ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.